சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இதை பார்த்திங்கன்னா கிளெமென்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கருணை மனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டிஷன், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எதற்காக, யார் இந்த பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை தாக்கல் பண்ணலாம், இதற்கான முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை பேரை தூக்கிலிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கருணை மனு அப்படின்னா என்னென்னா, ஒரு மரண தண்டனை கைதி தன்னோட மரணத்திலிருந்து அவரை விடுவித்து கொள்றதுக்கு ஆளுநர்கிட்டையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்டையும், அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்டையும் பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு கருணை மனுவை தாக்கல் செய்வார். கருணை மனு மீதான முடிவை யார் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது முழு அதிகாரம் ஆளுநருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் அவருக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் ஆளுநர்கிட்ட மனுவை கொடுப்பாங்க. இது மாதிரி என்னை தூக்கு தண்டனையிலேருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மனு, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்டனை உறுதியாயிடும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருணை மனுன்றது ஆளுநர்கிட்ட போகும். ஆளுநர் ஒருவேளை அந்த கருணை மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். குடியரசுத் தலைவர் அந்த கருணை மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகிடும். ஒருவேளை கருணை மனுவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த மரண தண்டனை என்றது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு சமயத்தில் இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. ஆனால் இந்த பெட்டிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா யார், அதாவது தூக்கு தண்டனை கைதி எத்தனை முறை வேணாலும் தாக்கல் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நிராகரிக்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிறதும் பார்த்தீங்கன்னா முழுக்க பிரசிடெண்ட்டோட பவர் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் பிரசிடெண்ட்டோட பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போட்டிங்கன்னா அது முழுக்க பவர் பார்த்தீங்கன்னா கவர்னரோட பவர். இந்த ஃபஸ்ட்டு கிளெமென்சி பெட்டிஷனை கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. மினிஸ்ட்ரி அதற்கான அந்த முடிவை எடுத்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கே அனுப்புவாங்க. இதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட அந்த சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பிரசிடென்ட் கிட்டே வருவாங்க. ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் அதை நிராகரிக்கத்தும் பார்த்தீங்கன்னா முழுக்க அது அவங்களோட பவர் தான். நீங்கள் ஆளுநருக்கு மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 161, இதே நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 72 இந்திய அரசியலமைப்பில். டெத் சென்டென்ஸ்ன்றது பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இது வரைக்கும் தூக்கிலிட்டு நிறைவேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 755 பேரை இது வரைக்கும் தூக்கிலிட்டு டெத் சென்டென்ஸ் நிறைவேற்றியிருக்காங்க இந்தியாவில். இது பார்த்தீங்கன்னா டெல்லி நேஷனல் லா யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவர் இது போல் கருணை மனுவை நிராகரிச்சிட்டாங்க, அதனால் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் சொல்லவே முடியாது. ஆர்டிகல் 161 பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு அதற்கான ஒரு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை முறை வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தன்னோட கருணை மனுவை ஆளுநர்கிட்ட தாக்கல் செய்யலாம். அதற்கான முழு அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஆளுநர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அங்கே அதற்கான அந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு திருப்பியும் அது ஆளுநர்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கடைசியாக நிறைவேற்றப்பட்ட தூக்கு தண்டனை அந்த 4 நபர்கள் தான். அதே போல் ஒரே சமயத்தில் 4 பேரை தூக்கிலிட்ட வழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நிர்பயா வழக்கு மட்டும்தான். நீங்கள் தூக்கு தண்டனை சம்பந்தமான ஏதாவது உங்கள் கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.